இந்த உடல்ல வாதம் எதனால அதிகப்படியா சேருது டாக்டர்? ஓகே. வாதம் அதிகமாக ஏன் சேருது அப்படின்னா, நமக்கு முறையாக கழிவுகள் வெளியேறாமல் இருக்கிறது முக்கிய காரணமாக இருக்குது. நம்மளுடைய உடலில் கழிவுகளுடைய தேக்கம்னால நமக்கு இந்த வாதம், பித்தம், கபம் இது மூணும் சமநிலையற்று காணப்படும். அன்றாடம் நாம் செய்யக்கூடிய உடல் உழைப்புகளில் நல்லா வேர்க்கணும், வேர்க்கும்படியான உடல் உழைப்பு கொடுக்கணும். நிறைய பேர் நான் கடினமான வேலைகள் செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. காலையிலேருந்து எனக்கு நைட்டு வரைக்கும் ஒர்க் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் வேர்க்கும்படியான வேலைகள் இருக்காது, உட்கார்ந்துருந்தே வேலை செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ கழிவுகள் எப்படி வெளியேறும் அப்படின்னா, நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு துவாரங்கள் வழியாக வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ கழிவுகள் வெளியேறாமல் அது தேக்கம் அடையிறதுனால தான் நமக்கு இந்த வாத பித்த கபத்தில் நமக்கு ஏற்றம் இறக்கங்களுக்கான முதல் காரணமாக இருக்குது. இதனால தான் நமக்கு நோய் நிலை ஏற்படுது. இதை தாண்டி அளவுக்கு அதிகமாக வாதம் சம்பந்தப்பட்ட உணவுகளை எடுத்துக்கொள்வதாலையும் நமக்கு வாதம் மேலோங்கி காணப்படும். அளவிற்கு மீறி நாம் செய்யக்கூடிய செயல்கள்னாலையும் உணவு பழக்க வழக்கங்கள்னாலையும் இந்த வாத பித்த கபத்தில் ஒரு சில மாற்றங்கள் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ முதல் கழிவுகள் இல்லாமல் நம்ம ஃப்ரீயாக மோஷன் ஃப்ரீயாக போகணும், யூரின் ஃப்ரீயாக போகணும், நல்ல வேர்க்கிற மாதிரியான விஷயங்கள் உடல் உழைப்பு கொடுக்கணும். பெண்களாக இருக்கும்போது முறையாக மாதவிலக்கு சீராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி கழிவுகளோட தேக்கம் இருக்கும் பொழுது நமக்கு நோய் நிலை ஏற்பட ஆரம்பிக்குது. அந்த வகையில் இன்றைக்கி முடக்குவாதம் அப்படின்னு பார்த்துக்கிட்டும் பொழுது வாதம் மேலோங்கி இருக்கும். ஸோ வாதம் சமநிலையற்று காணப்படும் பொழுது மூட்டுகளில், தசைகளில், தசை நாறுகளில், நரம்புகளில் நமக்கு பாதிப்பு ஏற்படும். நம்மளுடைய சித்த மருத்துவத்தில் இந்த வாதத்தை சமநிலைப்படுத்துவதற்கான வழிமுறைகள் பல 100 வருஷத்துக்கு முன்னாடியே சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. நம்ம உடலில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான நோய்கள் 4448 வகையான நோய்களுக்கான காரணங்கள் மற்றும் அதற்கான தீர்வுகள் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த வாதத்தை குறைப்பதற்கு, சமநிலைப்படுத்துவதற்கான முதல் சிகிச்சையே பார்த்திங்கன்னா நம்ம பேதிக்கு மருந்துகள் எடுக்கணும். விரேச்சனத்தால் வாதம் தாழும், வமனத்தால் பித்தம் தாழும், அஞ்சனத்தால் கபம் தாழும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வாத பித்த கபம் மேலோங்கி இருக்கும்பொழுது அதை சமநிலைப்படுத்துவதற்கான வழிமுறைகள் இதுதான் சொல்லப்பட்டிருக்கு.